பெண்களை காப்பாத்துறேன், ஆன்சு போறத கட் பண்றேன், சூதாட்டம் ஆடுறத கட் பண்றேன், சூப்பர் மார்க்கெட் விற்கிறத கட் பண்றேன், குடியா நிறுத்துறேன், குழுமமா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெங்காயம் ஆக்கல. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போட தருபுரின்னு போறோம். தாங்க முடியல. நாதாரி பயலுங்களா, விளக்கு பிடிச்சவங்களா, எங்க அண்ணனுக்கு விளக்கு பிடிச்ச நாதாரி முண்ட பயலுங்களா, ஏன் இப்படி பேசுறீங்க? மதினி, சங்கீதா மதினி அண்ணி, மதினி உங்களாலதான் அண்ணி இப்படி எல்லாம் நடந்துச்சு. மதினி, நீங்க செஞ்சதுதான் தப்பு, நீங்க செஞ்சதுதான் தப்பு. நீங்க செஞ்சதுனாலதான் இந்த நாதாரி கும்பல்லாம் எங்க அண்ணனை இவ்வளவு பேச்சு பேசுது. இந்த நாதாரி கும்பல்லாம் பேசுறது எங்களால தாங்க முடியல. வீடியோ எல்லாம் நீங்களா பாக்குறீங்களா? நீங்களா பார்த்தா உங்களால தாங்க முடியுமா? சவுண்டா கம்பெனி யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? ஏய், முனுசாமி, ராமசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி, மாடசாமி, மயிலுசாமி, ரங்கசாமி, தங்கசாமிங்கிற பேர்ல 1000த்துல ஒருத்தருக்கு தான் வைப்பானுங்க. ஆரிச்சாமிங்கிற பேரு கோடியில ஒருத்தனுக்கு வைப்பானுங்க. நான் கோடியில ஒருத்தன்டா. என் கூட மோதினா உன் கும்பலை தடம் தெரியாம அழிச்சிடுவேன். உங்க வரல வீங்கி இருக்கேன். மடைக்கு நான் தான் நடிச்சேன். தெளிவா இருக்கல? தெளிவா இருக்கேன். தெளிவா இருக்கா? மாட்டேங்கடா. தெளிவு வச்சு அடிக்கிறீங்க. மயக்கத்துல ஒரு நடிச்சா வலி தெரியுமா? அதனாலதான் தெளிவு வச்சு அடிக்கலாம். அடிடா, நல்ல பாலி. இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க அண்ணன் தலை குனிஞ்சு எங்க அவமானப்படுறதுக்கு காரணமே நீங்க செஞ்சதுதான். அந்த திருசா வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள யாரும் நம்பவும் மாட்டாங்க. அவங்க 2 பேரும் நண்பர்கள யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஒருத்த நாதாரி முண்டை பையப்ப சொல்றான், கொத்து அடிமை சொல்றான் திமுக கட்சிக்காரன். சிஎம்னா தமிழ்நாட்டு பவர்னு நினைச்சேன், இப்பதான் தெரியும் சின்ன வீடு பவர்னு. கண்மெட்டி நாதாரி கண்மெட்டி பேசுறான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? சங்கீதா மதினி, தயவு செய்து வந்து எங்க அண்ணனோட சேர்ந்துருங்க மதினி. நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற, ஆக்சிடென்ட் ஆகிடுவேன். கேர்ஃபுல். தாங்கவே முடியல. எங்க அண்ணனை எல்லாரும் இப்படியே பேசுறாங்க. பேசுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், திருச்சா வச்சுதான். பேசுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், திருச்சா வச்சுதான். அவங்க 2 பேரும் நண்பர்கள் தானே, அவங்க நண்பர்களா தானே இருக்கிறாங்க. ஏன் இவங்க தப்பு தப்பாவும் அசிங்கமாவும் எப்ப பார்த்தாலும் தெரியும். எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்க போகுது. ஒரு உறவு முறையை எப்ப பாரு தப்பா தான் பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் தப்பா பேசுறாங்க, அண்ணன் தங்கச்சினாலும் தப்பா பேசுறாங்க, தாய் தகப்போட ஒரு பொண்ணு பேராலும் தப்பா பேசுறாங்க. என்ன மனுஷன் அண்ணன் தம்பிய கூட போனாலும் தப்பா பேசுறாங்க. இந்த உலகமே தப்பான உலகம் மாதிரி. இந்த உலகமே தப்பான உலகம் மாதிரி. அதே மாதிரியே ஆம்பளையா இருக்கிற வெக்கப்படுற மாமா. இது நான் பொண்ணா பிறந்திருந்தேன். தயவு செய்து எங்க அண்ணனோட வந்து சேர்ந்துட்டா இந்த நாதாரி வாயெல்லாம் மூடிடுவான். நீ தயவு செய்து எங்க அண்ணனுக்காக வந்துருங்க. நீங்க அண்ணன் பாவம். யாருக்கு நல்லா நடிக்க வரல அப்படிங்கிற காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். உனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிப்பேன் என்னன்னே தெரியாதுடா. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. எங்க அண்ணன் வந்து இந்த மக்களுக்காக வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு நிக்கிறாரு. நீ மனசு உடைஞ்சு நிக்கிறாரு. நீ இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அவர் மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரியுது. அவர் முகத்துல சிரிப்பே இல்ல மாதிரி. அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. அவர் முகத்துல சந்தோஷம் இல்ல, சிரிப்பு இல்ல. மக்களுக்காக வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. ஒரே ஒரு தடவை அவர் கூட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா எவனுமே பேச மாட்டோம். நாதாரி முண்ட பயல்களா. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. விளக்கு பிடிச்சிங்களா? எங்க அண்ணா பாடல பார்த்து விளக்கு பிடிச்சிங்களாடா? நாதாரி கண்மெட்டிங்களா?
கொடுக்குறீங்களாடா கல்சட கமோதிங்களா போங்கடா ஓ பொண்டாட்டியும் ஆயுத கதை மஞ்சள் போய் பாருங்கடா அதை விட்டுட்டு எதுக்குடா அடுத்தவங்க குடும்பம் பர்சனல்ல மூக்க நுழைக்கிறீங்க நாதாரிக்க போறவங்க நாதாரி பையங்களா விளக்கு பிடிச்சிங்களாடா எங்க அண்ணா பண்ணது பார்த்து விளக்கு பிடிச்சிங்களாடா நாதாரி கண்ணீங்களா ஒரு சிஎம் மரியாதை கொடுக்குறீங்களாடா கல்சட கமோதிங்களா கமான் கபிலா. ஏய் என்னங்கடா தாளலுக்கு வந்து வார்த்தைங்களா யாரையும் ஏமாத்தாம நம்பிக்கையோட ஓட்டிங்கன்னு நினைச்சிங்க லைஃப்ல முன்னுக்கு வரலாம். அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன். பி பாசிட்டிவ். எல்லா கஷ்டமும் கொஞ்ச நாளைக்கு தானே. மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா கேட்டு இல்ல 5000 ரூபாய் 5000. கோட்டி சார் உங்க நிறைய கருத்து கோட்டி சார். அதாவது எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. ஆனா அவன இந்த சிம்பத்தி படத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஏற்படுற அவமானம், அதனால என்ன அவமானம் ஏற்பட்டுச்சு? தண்ணி வாங்கி கொடுக்க முடியல. ஒரு மாசத்துல ஒரு டிஎம்சி தண்ணி வரல. இது வரையிலும் திமுக இருந்திருக்குது, அதிமுக இருக்கு. இவ்வளவு மோசமா மேகதாது அணை பிரச்சனை அப்புறம் வரும். காவிரியில தண்ணி வாங்க முடியல. முதலமைச்சரும் பேசல, கூட்டணியில் இருந்த காங்கிரஸும் பேசல, யாரும் பேசல, வந்த ராகுல் காந்தியும் பேசல. திரும்பி அவமானத்தை ஏத்துக்கிறோம். நான் எல்லாத்துக்கும் தயாரா. நீங்க தயாரா இருங்க, இல்லாம போங்க. தண்ணி வரல, அதுக்கு பதிலுக்கு கேட்டா பதிலே கிடையாது. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். ஜூன் மாசமும் தண்ணி சரியா வரல, ஜூலையும் வரல. 2 மாசம் போயிடுச்சு. 2 மாசம் தண்ணி வந்ததா விவசாயத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப போகம் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. எது வந்து விவசாயத்துக்கு கொடுக்குற பணம், எது வந்து நிவாரணம் தெரியாம பிரச்சனை ஆகி போச்சு. அதனால இனிமேல் வந்து இந்த அவமானத்தை தாங்கிக்க தயாரு, அவமானத்தை தாங்கிக்க இந்த பேச்சு வேண்டாம். அப்பா என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த சூழ்நிலை தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். இதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. இதே மேகதாதுக்கு சொல்லணும், இதே காவேரிக்கு சொல்லணும், இதே முல்லை பெரியாருக்கு சொல்லணும், இதே நீட்டுக்கு சொல்லணும், இதே கச்சத்தீவு நாளைக்கு கேட்டா இதே சொல்லணும். எது இந்த 2 லைன் இதை சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோமே. அப்புறம் கூட ஒரு கமா போட்டு பாசிச பாஜக எதிர்ப்பு. இவ்வளவுதான் மொத்த அரசியலே. இவ்வளவுதான் மத்திய அரசை எதிர்த்து கேட்கறது. ஒரு காரியம் செஞ்சிடறான், கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான் அண்ணன். அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அதை நான் நிரூபிக்கிறேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். ஃபர்ஸ்ட் தெளிவா முதலமைச்சர் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு என்ன இதுல புரியுதுன்றத நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு உட்காந்துட்டு அங்க வந்து 19 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 19 பேர் விசில் நின்று ஜெயிச்ச எம்பியா? எந்த கட்சியில நின்று ஜெயிச்சீங்க? தொட்டா விட மாட்டேன், விட்டவங்கள விட மாட்டேன், கூப்பிட்டு கட்சியில பொறுப்பு செயலாளர் பதவி கொடுத்துருவேன். இந்த வேலை தான் நடக்குது. இன்னொன்னு, நீங்க வந்து உங்களுக்கு ஓட்டே கிடையாது. தாவேகாக்கு என்ன பாராளுமன்றத்தில் ஓட்டு இருக்குது? நீங்க இப்ப எம்பி கூட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களால ஒரு கொறடா உத்தரவு போட முடியுமா? உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லையா சார்? ராஜ்யசபால வந்த ஒரு எம்பியையும் காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க. இது சுருக்கமா சொல்லனா, பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட இயக்கத்துல அங்க வந்து ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு அவரோட நண்பர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். அது தமிழ்நாடு பத்தியோ தமிழ்நாடு சிந்தனை பத்தி எல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், அதற்கு இந்த மசோதா வந்து நிறுத்தணும். அதுதானே தவிர்த்து 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி வராத கோவம் இப்ப வருதுன்னா அதுக்கு காரணம் அந்த துடிப்பு, அந்த இதய துடிப்பு. அவ்வளவுதான். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசு வந்து 70 நாட்கள்ல 20,881 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாளைக்கு 298.3 கோடி ரூபாய் வரும். என்னயா பண்றீங்க? எப்பா டூப்பு முதலமைச்சர், டூப்பு லாட்டரி டிக்கெட் என்னயா பண்றீங்க? புதுசா எந்த திட்டத்தையும் செயல்படுத்தின மாதிரி தெரியலையே. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காப்பா உங்களுக்கு அவ்வளவு காசு ஆகுது?
பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட்டு சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இல்ல கல்யாணத்துக்கு 1 கோடி அப்புன்ற மாதிரி இருக்கே கணக்கு உங்க கணக்கு. இது தர்மமாடா ஜிம்பல கடி பம்பா. பேசாம இப்படி பண்ணுங்களேன், எல்லா துறையில இருந்தும் 70 நாளைக்கு உள்ள ஒயிட் பேப்பர் லீக் பண்ணுங்களேன். டிரான்ஸ்பரண்ட்ன்றீங்க, ஒயிட் பேப்பர் அறிக்கை கொஞ்சம் வெளியிடுங்களேன் 70 நாளைக்கு எல்லா துறையில இருந்தும். அண்ணே நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், இப்படி மிஸ் ஆகி போயிருந்தனே. யார் நீ? போய் பேசாதடா. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ருக்கோ ஜரா சபர் கரோ. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.